ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் நம்பர் 2 நம்பர் சிஸ்டம். நம்பர் சிஸ்டம் இருக்கிறதுலையே ரொம்ப ஈஸியான டாபிக் அப்படின்னா லெசன் 2 தான். இதில் கால்குலேஷன் மட்டும்தான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். வாங்க கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் டேட்டா? டேட்டா கம்ஸ் ஃப்ரம் த வேர்ட் டேட்டம் which means raw fact. Data comes from the word datum which means raw fact. Write the ones complement procedure. First step, convert decimal number to binary. Second step, convert 8-bit number. Third step, invert all bits. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின், வாட் இஸ் டேட்டா? டேட்டானா என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் லெசன்லேயே பார்த்தோம் இல்லைங்களா? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டேட்டா அண்டு இன்ஃபர்மேஷன். அந்த டேட்டாவில் இருக்கக்கூடிய ஆன்சர் மட்டும் எழுதினாலும் ஓகே, பட் இந்த ஒன் லைன் சென்டென்ஸ் எழுதினாலும் ஓகே. டேட்டா கம்ஸ் ஃப்ரம் த வேர்ட் டேட்டம். டேட்டான்ற வேர்டு எந்த வேர்டுலேருந்து வந்தது அப்படின்னா டேட்டம்ன்ற வேர்ட்லேருந்து வந்தது. ஆல்ரெடி ரா ஃபேக்ட், அதாவது வரிசைப்படுத்தப்படாத தரவுகள். செகண்ட் கொஸ்டின், ரைட் த ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ப்ரொசீஜர். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ப்ரொசீஜர். ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டுக்கான ப்ரொசீஜர் என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரை என்ன பண்ணணும் அப்படின்னா டெசிமல் நம்பரை பைனரியாக கன்வெர்ட் பண்ணணும். கொடுத்துருக்கிற டெசிமல் நம்பரை பைனரியாக கன்வெர்ட் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப், பைனரியாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த நம்பரை 8-பிட் நம்பராக சேஞ்ச் பண்ணணும். 8-பிட் நம்பராக சேஞ்ச் பண்ணால் என்ன பண்ணுவோம், எத்தனை பிட்ஸ் இருக்கோ அது கூட இப்போ 5 பிட் இருக்குது அப்படின்னா இன்னும் நம்ம 8 பிட் வேணும் அப்படின்னா 3 ஜீரோவை ஆட் பண்ணிங்கன்னா முடிஞ்சது. ஓகேங்களா? ஃப்ரண்ட்டில் ஆட் பண்ணக்கூடாது, பேக் சைடில் தான் ஆட் பண்ணணும். தேர்ட் ஸ்டெப், இன்வெர்ட் ஆல் பிட்ஸ். இன்வெர்ட்னா என்னது, சேஞ்ச் பண்ணுறது. ஜீரோஸ் எல்லாம் ஒன்னாவும் ஜீரோவெல்லாம் மாற்றுறது. இன்வெர்ட் ஆல் பிட்ஸ். புரியுதுங்களா? ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டுக்கான ப்ரொசீஜர் 3 ஸ்டெப்பு தான். ஃபஸ்ட்டு ஸ்டெப், கன்வெர்ட் டெசிமல் டு பைனரி. டெசிமல் நம்பரை பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறோம். செகண்ட் ஸ்டெப், கன்வெர்ட் 8-பிட் நம்பர். 8-பிட் நம்பராக கன்வெர்ட் பண்ணுறோம். தேர்ட் ஸ்டெப், இன்வெர்ட் ஆல் பிட்ஸ். எல்லா பிட்டையும் என்ன பண்ணுறோம், ஜீரோவெல்லாம் ஒன்னாவும் ஒன்னெல்லாம் ஜீரோவாகவும் சேஞ்ச் பண்ணுறோம். இதுதான் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டுக்கான ப்ரொசீஜர். தேர்ட் கொஸ்டின், கன்வெர்ட் 46 பேஸ் வேல்யூ 10 இன்டு பைனரி நம்பர். 46 கீழே இருக்குதுங்களா, 10ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, 10னா பேஸ் வேல்யூ டெசிமலோட பேஸ் வேல்யூ. இப்போ டெசிமல் நம்பரை என்னவா சொல்லியிருக்காங்க, பைனரியாக கன்வெர்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பைனரி நம்பர்னாலே நம்ம என்ன பண்ணலாம், கண்ணை மூடிட்டு 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா முடிஞ்சுது. ஓகேங்களா? 46 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்ப்பா, 23. 23 2s are 46. பேலன்ஸ் 0. ஓகேங்களா? மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 11 2s are 22. ரிமைனிங் 1. மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 5 2s are 11. 10. 5 2s are 10. ரிமைனிங் பேலன்ஸ் வேல்யூ 1. மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 2s are 4. ரிமைனிங் 1. மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 2s are 2. ரிமைனிங் 0. இப்போ நம்ம எழுதும்போது எப்படி எழுதணும் அப்படின்னா கீழேருந்து மேலே எழுதணும். ஆன்சர் எழுதும்போது கீழேருந்து மேலாமல் எழுதணும். 1 0 1 1 1 0. என்னவா கன்வெர்ட் பண்ணியிருக்கோம், பைனரியாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அப்போ பேஸ் வேல்யூ 2. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின், we cannot find ones complement for 28 base value 10. State reason. Cannot find. It is a positive number. என்ன கேட்டிருக்காங்க, we cannot find ones complement for 28. அதாவது 28 டெசிமல் நம்பரை ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுக்க முடியாது. என்ன காரணம்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நெகட்டிவ் நம்பருக்கு தான் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணுவோம்.
நெகட்டிவ் நம்பர்னால் மைனஸில் இருக்குது அப்படின்னா அந்த நம்பருக்கு தான் நம்ம ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுப்போம். இங்கே 28 அப்படின்றது பாசிட்டிவ் நம்பர். அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ண முடியாது. கொஸ்டினில் அவங்களே கொடுத்துட்டாங்க, we cannot find ones complement for 28. அதாவது 28க்கு ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுக்க முடியாது. அடுத்து பாருங்கள், ஸ்டேட் ரீசன், அதுக்கான காரணம் என்ன. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் cannot find, கண்டுபிடிக்க முடியாது. பாசிட்டிவ் நம்பர், என்ன காரணம், இது ஒரு பாசிட்டிவ் நம்பர். ஃபிஃப்த் கொஸ்டின், லிஸ்ட் த என்கோடிங் சிஸ்டம் தட் ரெப்ரசன்ட் கேரக்டர்ஸ் இன் மெமரி. மெமரி கேரக்டர்ஸ் என்கோடிங் சிஸ்டமில் யூஸ் பண்ணக்கூடிய மெமரி கேரக்டர்ஸ் என்னென்ன. ஃபஸ்ட்டு ஒன் பிசிடி, பைனரி கோடட் டெசிமல். பைனரி கோடட் டெசிமல். செகண்ட் ஒன் EBCDIC, extended binary coded decimal interchange code. Third, ASCII, American Standard Code for Information Interchange. Fourth one, Unicode, இதுக்கு எக்ஸ்பான்ஷன் கிடையாது, யூனிகோடு தான். அடுத்து ISCII, இந்தியன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். அந்த ஆஸி இஸி இது ரெண்டுக்கும் பாருங்கள், ஃபஸ்ட்டு வேர்டு மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், மீதி இருக்கிறது எல்லாமே சேம் வேர்ட்ஸ் தான். ஓகேங்களா, ஆஸி அப்படின்னா அமெரிக்கன், இஸி அப்படின்னா இந்தியன், அவ்வளோதான். அதுக்கு மட்டும் நீங்கள் ஸ்பெல்லிங் மெமரி பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த்து கொஸ்டினும் ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம், எழுத முடியும். BCD, EBCDIC, ISCII, Unicode, ISCII. ஓகேங்களா, தேங்க்யூ.